இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, ஊர்ல இப்ப எல்லாருமே கேக்குறாங்க, ஓகே. என்னடா வெயிட் குறைச்சிட்டேன், வெயிட் குறைச்சிட்டேன்றது இப்ப கேக்குறாங்க. அதை சொல்லணும்னால உங்களுக்கு கால் பண்ணேன். சரி, ஓகே, ஓகே. சந்தோஷம், ஆமா, சந்தோஷம். நான் அவ்வளவுதான். அந்த ஃபீல என்ஜாய் பண்ணுங்க. என்ன ஒரு 85 ஆகணும் அப்படின்னு சார். ரொம்ப கம்மி சரி, பண்ணோட 85 வந்தா போதும் அப்படின்னு சரி. சொல்லிட்டு. இப்ப எவ்வளவு இருக்கீங்க? 96ண்ணா. 96. ஓகே. 115ல டிராவல் பண்ணீங்களா? ஒன்னாட்டி இது 118ண்ணா. 118ல டிராவல் பண்ணீங்க. இப்போ வந்து 96. 96 இருக்கீங்க. ஆமாண்ணா. இப்போ செமையா கெத்தா இருக்குமே. எல்லாரும் கேட்பாங்க பிளஸிங்ஸ்லாம் ஆமா, பாரு. ஒரு மாதிரி என்ன சொல்றதுன்னா, இப்ப ஜூடியோக்கு போயிருந்தேன் நான் ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன். அவங்கள வந்துட்டு பாலாவா அது என்னடா இப்படி இருக்கான். என் ஃப்ரெண்டும் என்னை மாதிரி இருப்பான். ஓகே. என்னை மாதிரிலாம் என்னோட கொஞ்சம் கம்மியா இருப்பான். என்னை மாதிரி ஒயிட்டா பாக்க என்னை மாதிரி தான் இருப்பாங்க. சரி, சரி. அவங்க அம்மா வந்துட்டு நீயா அவனானே தெரியாத அளவுக்கு இருக்கீங்களா வீட்டுக்கு குறைச்சிட்டு வீட்டுல போய் காட்டுறோம் நல்லா போனேன் நானு. அதை சொல்லிட்டு அப்புறம் ஜூடியோ போகும்போது நான் டிஷர்ட் எல்லாம் சேராதுடா எனக்கு அப்படின்ட்டு இருந்தேன். போய் போட்டு பாடுறா எனக்கு ஆசை கொடுக்க போறா நல்லா இருக்க போறேன் விட்டுறான் சொல்லி போறமே டபுள் எக்ஸல் போற ரொம்ப லூசா இருக்குது. எக்ஸல் தான் கரெக்ட். அந்த ஃபீல் எப்படி இருந்தது? என்னடா அது எக்ஸல் இருந்து டபுள் எக்ஸல். அதுவும் நான் ட்ரெஸ் எடுக்க போனா இருக்கே கடைசி சைஸ் கொடுப்பாங்க. அதோ 4 சட்டை வச்சிருப்பாங்க. அந்த டவுன் எடுக்கணும். இப்ப என்னடா நம்மளுக்கே எவ்வளவு இருக்குதுங்கிறது கொஞ்சம் சந்தோஷமா இருந்துச்சு. ஓகே, ஓகே. ஆமாண்ணா. நல்லா ஒரு என்ன சொல்றது ஜாலியா இருக்கு. சரி எப்படியோ குறைச்சிட்டோன்றதோட வந்துட்டு சரி ஊர்ல எல்லாருமே ரொம்ப நாளுக்கு அப்புறம் பாக்குறவங்க திடீர்னு பாக்குறவங்க என்னடா ஒரு மாதிரி ரொம்ப இலச்ச மாதிரி இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, ஓகே. நம்ம ரொம்ப நாளுக்கு அப்புறம் பாக்குறவங்க எல்லாம் வந்துட்டு இன்னும் அப்படி குறைஞ்சிட்ட ரொம்ப நாளுக்கு அப்புறம் பாக்குறாங்கல்ல அந்த கொஞ்சம் ஒரு 20 மாசம் கழிச்சு எல்லாம் வந்து பாக்குறவங்க எல்லாம் இருக்காங்க. அவங்க கேக்குறாங்க என்னடா இப்படி குறைஞ்சிட்ட கண்ணெல்லாம் வத்தி போச்சு இந்த மாதிரி ரொம்ப இதாயிட்டேன்னு கேக்குறாங்க. அவங்க அதாவது ஒல்லியா உங்களை வந்து ஒல்லியா அவங்க பாத்துருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் பாக்கும்போது இல்ல ஒரு மாதிரி ரொம்ப வீக்கான மாதிரி இருக்குது அப்படிதான் சொல்லுவாங்க. அவங்களுக்குமே பழகணும். ஒல்லியா பாத்து பழகிடுச்சு அப்படின்னா அப்போ ஓகே சூப்பர் அப்படின்றாங்க. அது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அப்படிதான் இருக்கும். இல்ல நீங்க யார் பத்தியும் கேர் பண்ணாதீங்க. பாசிட்டிவா சொல்றவங்களே எடுத்துக்கோங்க. நீ குண்டா இருக்கும் போதே நல்லா இருந்தேன்னு சொல்றவங்க இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுருங்க. அவ்வளவு கொஞ்சம் ஆக்டிவா தான் இருக்குது. பேசுறது கொஞ்சம் நார்மலா முதல்ல இருந்ததுக்கு இப்ப கொஞ்சம் தெரியுது. நம்ம எல்லா வேலையும் ஓரளவுக்கு பாத்துருவேன். முதல்ல மூச்சு வாங்குவோம். கண்டிப்பா முதல்ல நம்ம இதை செய்ய சொன்னா நம்ம சோம்பேறித்தனம் பண்ணிட்டு அரை கூட அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆமா அந்த மாதிரி ஒண்ணு இந்த வெயில் காலத்துலதான் சரி எங்க போவோம் எங்க இது பண்ண முடியாம இது பண்ண முடியாது. மத்தபடி எல்லாம் வந்துட்டு வேலை கடற்குள்ள கடையில வேலை ஒது வைக்கிறது பண்றதுலாம் முதல்ல உட்காந்து எல்லா வேலையும் பார்ப்பேன். அப்படிலாம் கொஞ்சம் எல்லா வேலையும் கொஞ்சம் வேகமா பார்க்கணும் அலையணும் அந்த மாதிரிலாம் இருக்குது. அது ஆக்டிவ்னஸும் நமக்கு வந்துரும். அதை நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்களா? சோ அதுதான் விஷயம். பாத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்ல. கேட்க ஆரம்பிச்சாங்கன்னா எங்க அக்கா அமெரிக்கால இருக்காங்க. அவங்க அடுத்த மாசம் வராங்க. சரி அதுக்குள்ள ஒரு 90 கிலோவாது வந்துடணும். அடுத்த மாசம் 20 நாள் கழிச்சு வராங்க. அதுக்குள்ள கொஞ்சம் குறைஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ரொம்ப எல்லாருமே கேக்குறாங்க என்ன ஃபாலோ பண்ற என்ன செய்யற இது செய்ய யாருக்கிட்டே சொல்லல. என்ன சொல்லனா எக்ஸசைஸ் பண்றேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கேன் நானு. அதாவது அது மாதிரி கேட்கும்போது கெத்தா இருக்கும். ஏன்னா இவ்வளவு குறைஞ்சிட்டேன் அந்த மாதிரி ஒண்ணு ஃப்ரெண்ட்ஸே வந்து சொல்ல மாட்டேங்காங்க. ஏன்னா வெயிட் குறைஞ்சிட்டேன்னு சொல்லிட்டா வந்துட்டு ஒரு மாதிரி இதா அப்படியே இது பண்ணுவானே அப்படின்னால வந்து இல்ல கூட இருக்கிறவங்க சொல்ல மாட்டாங்க. சொன்ன சென்னை மதுரையில போய் பாக்குறேன் பாத்துட்டு வேலைக்குள்ளே பாத்துட்டா தெரியுது அவனுக்கு சரி குறைஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லலாம். இல்ல சொல்லலாம் இல்ல நான் உங்ககிட்ட சொன்னா அதுக்கப்புறம் கேக்குறேன் ஏன்டா சொல்ல வெயிட் குறைஞ்சிட்டேன்னு எல்லாரும் சொல்றாங்க ஏன்டா சொல்ல அப்படிங்கும்போது ஆமா உங்ககிட்ட சொல்லிட்டா வந்துட்டு குறைஞ்சிட்டேன்னு சொல்லி என்ன கிண்டல் பண்ணுவேன். அதனாலதான் சொல்ல அப்படின்னா கண்டிப்பா கண்டிப்பா தேங்க்ஸ் ரொம்ப நன்றி. வாழ்க்கையில பார்க்கவே மாட்டேன். அதாவது இதுல நான் பண்ணதுன்றதை தாண்டி நீங்க இந்த எஃபர்ட் போட்டு உங்களால பண்ண முடிஞ்சிருக்கு அப்படின்றத மைண்ட் வச்சுக்கோங்க. அது ஒண்ணு இருக்குதுன்னா பட் இன்னொன்னு வந்து என்னன்னா பண்ணுங்க பாத்துக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல ஃபாலோ பண்ணுங்க ஆகாது அப்படின்னு சொன்னது வீட்டுல சமாளிச்சது இதெல்லாம் இருக்குதுல்ல. அதெல்லாம் சொல்றேன் நம்மளால முடிஞ்ச ஹெல்ப். ஆனா அது எல்லாத்துக்குமே காரணம் வந்து நீங்க தான். உங்களால முடியும்ன்றத நீங்க சாதிச்சிருக்கீங்க அவ்வளவுதான் விஷயம். இல்ல இது ஏதோ நிறைய விஷயத்துல நீங்க சாதிச்சினா ரெகுலரா நம்ம யூஸ் பண்ண ரெகுலரா ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணும்போது ஒண்ணு நடக்குது அப்படின்றத வந்துட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேன். அப்படின்னு இல்லாம ஒரு விஷயம் பண்றத தொடர்ந்து பண்ண ஆரம்பிச்சேன். இப்போ ஒரு ஏதாவது இங்கிலீஷ் படிக்கிறதா ரெகுலரா பண்ணுவோம். படிக்கலாம் பரவாயில்ல வாசிக்கலாம் பரவாயில்ல வாசி பாடிட்டு படிப்பேன் எல்லாம் படிப்பேன் இன்னும் கொஞ்சம் நாலேஜ் இது பண்ணிக்கிறோன்றத அப்படியே கொஞ்சம் வளர்த்தே இருக்கேன். இந்த விஷயத்துல இருந்து ஒன்னொன்னா அப்படியே கண்டினியூ பண்ணி. அதாவது இதுல என்னன்னா நம்ம வெயிட் குறைய நம்மளோட ஆக்டிவ்னஸ் இன்க்ரீஸ் ஆக நம்மளோட கான்ஃபிடன்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். சோ அதுல நீங்க எதை லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது வந்து ஈஸியா நம்மளுக்கு பண்றதுக்கு தோணும். நம்மளும் அதை பண்ணுவோம். இது வெயிட் அதிகமா இருக்கிறவங்களுக்கு எப்படின்னா ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும். நான் வந்து குண்டா இருக்கேன் நாங்க சும்மா இருக்கும் இவங்க நம்ம ஏதாச்சும் சொல்லிடுவாங்களோ இதெல்லாம் எங்க போய் பண்றது நம்மளால முடியாத அதெல்லாம் மாதிரி ஒரு யோசனை இருக்கும். ஆனா குறைய நம்மளுக்குள்ளேயே ஒரு திமிரு வரும் ஒரு கெத்து இருக்கும். அந்த எல்லாமே பண்ணுவோம். பாக்கணும் 4 பேர் நம்ம பாக்குறாங்க பாரு அப்படியே ஒரு இதுவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஊர்ல இந்த எலெக்ஷனால நிறைய பேர் ஊர்ல இருந்து வருவாங்க. இப்ப எலெக்ஷன்ல இருந்து வந்துட்டு பாத்துட்டு போலாம் எலெக்ஷன் போலாம் அப்படிங்கிறது அவங்க எல்லாம் பாப்பாங்க. கடைக்கு வருவாங்க அப்படி பாத்துட்டு என்னடா அப்படி குறைஞ்சிட்ட பின்னாடி இருந்து என்னை பாத்தாங்கன்னா யாருக்குமே அடையாளம் தெரியல. இல்ல அதாவது டிரெஸ்ஸிங்ஸ் கரெக்டா இப்போ இருக்க வீட்டுக்கு ஏத்த மாதிரி டிரெஸ்ஸிங்ஸ் கரெக்டா போட்டீங்க அப்படின்னா இன்னும் வேற லெவல்ல இருக்கு பாக்குறதுக்கு. நான் சரி தப்பு பண்ணிருக்கேன். என்ன வெயிட் நல்லா குறைஞ்சத பிறகு கூட நான் புதுசா டிரெஸ் எடுக்காம இருக்கிற டிரெஸ்ஸே போட்டு இருப்பேன். கொஞ்சம் லூஸா போட்டு சுத்திட்டு இருப்பேனா அது டிஃபரன்ஸ் தெரியாது. நம்ம டிரெஸ்ஸிங்ஸ் மாத்திட்டு போய் நம்ம ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் எங்கேயும் வெளியே போறோம்னா டிரெஸ் புதுசா எடுத்தோ இல்ல வந்து கொஞ்சம் கரெக்டான டிரெஸ் போட்டுட்டு போகணும்.
சோ அந்த இடத்துல நம்ம இப்ப நான் டிஷர்ட் தான் போட்டு சுத்திட்டு இருக்கேன், லூசா இருக்கு, அது என்னடா இருக்கு பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஆனா அதை விட்டுட்டு நான் கரெக்டா ஃபிட்டா ஷர்ட் பேண்ட் போட்டுட்டு சுத்தும் போது தான் நிறைய பேருக்கு வந்து டிஃபரன்ஸும் தெரியும். நம்மளோட அந்த ஸ்டைலே அவங்களுக்கு அப்பதான் தெரியுமே. அது அப்பதான் அவங்க சட்டை பழைய ஒரு 4 சட்டை வச்சிருக்கேன், அந்த 4 சட்டையை தான் மாத்தி மாத்தி போட்டே இருப்பேன். எப்ப பார்த்தாலும் அந்த 4 சட்டையில தான் இருப்பேன், வேற எதுவுமே மாத்த மாட்டேன். அப்ப இப்ப பழைய சட்டை ஆபீஸ் போகும்போது போட்ட சட்டை எல்லாம் ரொம்ப லூசா இருக்குது, அதை புடிச்சிட்டு இருக்கிற அளவுக்கு வேணும் அப்படின்ற அளவுக்கு இருக்கு. அந்த மாதிரி எல்லாம் இந்த மாதிரி ஆயிட்டே காலேஜ் படிக்கிற சட்டையெல்லாம், ஏன்னா இப்ப வெயிட் இன்சிலாஸ் இதோட வந்துட்டு எனக்கு அந்த பழைய சட்டையெல்லாம் வச்சிருக்கேன் நான். அதை எப்பயுமே வந்துட்டு நான் ட்ரெஸ் கடைக்கு போனேன் அப்படின்னா என்னோட சைஸ் கொஞ்சம் பெரிய சைஸ் ஒரு சட்டை, சின்ன சைஸ் சட்டை எடுத்தேன். அது என்னுடைய ரொம்ப நாளா பழக்கம். ஏன்னா நம்ம எனக்கு நான் வெயிட் கம்மி பண்ணுவோம், சட்டையை போடும் இது வரைக்கும் போட்டதில்ல. கண்டிப்பா அதெல்லாம் வச்சிருந்து இப்ப போடும்போது ஆசைப்பட்டதை போடுறோம்னு ஒரு பக்கம் சந்தோஷம், நம்ம இந்த சட்டைக்கு இதாயிட்டோம் அப்படின்றது சந்தோஷமா இருந்துச்சு. அது ரொம்ப அது ஒரு மாதிரி சொல்ல முடியாத அளவுக்கு சந்தோஷம். அது சந்திரமுகி படத்துல கொலுசை பார்த்துட்டு கொலுசரி மாதிரி சட்டையெல்லாம் அந்த ஃபீல் தான் இருக்கு எனக்கு. அதுதான் அந்த சந்தோஷத்தை திருப்பி போடாம பாத்துக்கோங்க, அவ்வளவுதான். கேக்குறாங்க பாத்தீங்களா, நல்லா குறைச்சிட்டா சூப்பர் ஆயிட்டா அப்படின்னு சொல்றாங்க. அதோட எனக்கு இன்னொரு என்னன்னா பெரிய ஒரு இதே வந்துட்டு அடுத்த வாரம் மதுரைக்கு போறேன், கோயிலுக்கு போறதுனால ஜாயின் ஃபேமிலி தான். எல்லாரும் கேட்பாங்க, அன்னைக்கு ஒரு தடவை இதுக்கு போயிட்டு வரும்போது கேட்டாங்க, என்னடா வெயிட் கம்மியாயிட்டா அப்படின்னு கேட்டாங்க. ஆமா கண்டிப்பா. இப்பயும் வந்துட்டு போகும்போது என்ன கேட்பாங்க அப்படின்னு இருக்கேன். மட்டும் கொஞ்சம் கெத்தா ஃபிட்டா இருக்க, ரொம்ப லூஸா இல்லாம டைட்டா இல்லாம ஃபிட்டா இருக்கிற ட்ரெஸ்ஸா போடுங்க, அப்பதான் டிஃபரன்ஸ் தெரியும். ஆமா ஆமா என்ஜாய். சரிண்ணா ரொம்ப நன்றி. இப்ப என்ன பண்ணா இந்த ஒரு 10 days வந்துட்டு வேல்யூ எடுக்காம நார்மல் சப்பாத்தி தோசை அது கம்மியா தான் சாப்பிட்டுருந்தேன். ஆனா வெயிட் மேனேஜ் ஆச்சு. 96 97 98 இந்த மாதிரி ரேஞ்ச்லயே இருந்தேன் நான். அதுக்கு மேல ஏற ஒரு 100ல இருந்து 92 அந்த 3 இதுலயே நான் டிராவல் பண்ணிட்டே இருந்தேன். இல்ல அதுதான் சொல்றேன், நீங்க ஆக்டிவிட்டிஸ் அதிகமா இருந்ததுன்னா அன்னைக்கு கொஞ்சம் நல்லாவே சாப்பிடுங்க. சுத்தமா ஆக்டிவிட்டிஸே இல்லன்னும் போது நிறைய கார்ப்ஸ் எடுக்காதீங்க. நீங்க அப்ப எக்ஸசைஸ் என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா ஒரு 1500 ஸ்கிப்பிங் போட ஆரம்பிச்சேன், ஒரு 4 கிலோமீட்டர் வாக்கிங் ரெகுலர் பண்ண ஆரம்பிச்சேன். அது மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் பசி எடுக்க ஆரம்பிச்சிட்டு கொஞ்சம் சாப்பிட்டேன் நான். ஓகே பிரச்சனை. அதுதான் சொல்றேன், நீங்க ஆக்டிவிட்டிஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது பசிக்கும், சாப்பிட்டு அது எனர்ஜியா பர்ன் ஆயிடும். ஆனா எந்த ஒரு ஆக்டிவிட்டிஸ் ஹெவியா எடுத்தீங்கன்னா அதுல இருந்து ஒரு எனர்ஜி யூஸ் பண்ண முடியல அப்படின்னா உடனே ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சோம். ஆனா